அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சியிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சியை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென். பாடலுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய வஞ்சப்பாதை செய்தாலும் வாராவீனை பெய்தாலும் நெஞ்சேரி கலங்காதே. வீணை மேல் வீணை வந்தாலும் பெண் சாதி பிள்ளை வித்துரு சத்ருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் ஈழிந்து கீழ்ந்தாலும் நெஞ்சே கலங்காதே. கட்டையும் பஞ்சம் வந்தாலும் அதிகமான ஆடுநோவு மிகுந்தாலும் மட்டில்லா வறுமை பட்டாலும் மனுஷர் எல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே.
வெளியே போய்விட்டு மறுபடியும் மகிமை உண்டாவதாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஆதாரமாக கொண்டு பரலோகத்தை நோக்கி என்ற தலைப்பிலே நித்திய ஜீவனுக்கான காரணிகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி நீதிமானாக மாற்றி அந்த தம்முடைய நீதியின் பாதையை தொடர்ந்து நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதே காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை துன்மார்க்கன் விருதாக வேலை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். நீதியை விதைக்கிறவன் மெய் பலனை பெறுவான் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது. ஆகவே நித்திய ஜீவனை நோக்கி இந்த பயணத்தில் அவர் நமக்கு செய்த மிகப்பெரிய வாக்குத்தத்தமே இதுதான். இந்த பயணத்தில் நீதியை விதைக்கிறவன் மெய் பலனை பெறுவான் என்று சொல்கிறார். ஏனென்றால் துன்மார்க்கனுடைய வேலை விருதாவான வேலை என்றும், ஆனால் நீதிமான் அப்படி இல்லை, சரியாகத்தான் தேவனுடைய கிரியை நடப்பிப்பான் என்றும் தேவனுடைய வசனம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த நீதியை பற்றி யாக்கோபு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே வைக்கப்படுகிறது. ஆகவே இந்த நீதியை தேவன் என்ன செய்கிறார்? அவர் நீதி உள்ள தேவனாக இருந்து மனுஷனுக்கு இந்த நீதியை கற்றுத்தருகிறார். அவர் என்றைக்கும் அதிலே குறைந்ததில்லை, அதிலே எப்பொழுதுமே அவர் சரியாக இருக்கிறார். ஆகவே மனுஷனுக்கு கற்றுத்தருவதிலே அல்லது நடத்துவதிலே தேவன் மிக சிறப்பானவர். அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர் ஒரு நீதியின் தேவன், நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவனையினுடைய காரியத்தை பற்றி தான் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு தெரிவித்தார். நீதிமொழிகள் 8:20, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படி மெய்ப்பொருள் என்று சொல்லுகிறார். ஆகவே காண்கிற பொருள்கள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவை. நித்தியமான பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அதற்கப்புறம் அவர்களை நிரப்பும்படிக்கும் எல்லா விதத்திலும் தேவன் எதிலெல்லாம் விரும்புகிறாரோ அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்பும்படிக்கும் முதலாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பிற்பாடு பூமிக்குரிய காரியங்களிலும் தேவைகளிலும் நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்று சொல்கிறார். அப்ப தேவனே, அதாவது இயேசு கிறிஸ்துவே நீதியின் வழியில் நம்மை நடத்துகிறார், நியாய பாதையில் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். நடக்க வேண்டியது நம்முடைய காரியமாக இருக்கிறது. ஆக தேவன் இங்கே என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்புவதனுடைய காரியம் அதுதான். ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையிலே தேவன் நீதியை சரியாக சரி கட்டுவது, அது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்றால் ஜஸ்டிஸ். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பை, அதாவது ஆதாம் மூலமாக வந்த வீழ்ச்சிக்கு ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிடுவது, அது ஒரு முக்கியமான விஷயம். மற்றொன்று, அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு தம்முடைய வாழ்க்கையின் மாதிரி மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த பிறகு நம்மை அவர் நடத்துகிறதிலும் நீதிமானார். ஆகவேதான் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்றும், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார் என்றும் ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய நீதியின்படியும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, அப்படி சொன்ன இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய வழியிலும் சரியாக நடந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கையின் நோக்கமே மற்றவர்களுக்காகத்தான் இருந்தது. அவ்வளவு ஏன், அவர் யாருக்கும் எந்த இடரிலும் வரக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருந்தார். அதையும் தாண்டி அவருடைய காரியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இடவதற்கான கண்மலை என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். அப்படி இருந்தால் அதற்கு அவர் பொறுப்பல்ல. அதை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் ஜனங்களுக்காக மிகவும் எப்பொழுதும் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருந்தார். அது மாத்திரமல்ல, குறிப்பாக லாசருவின் கல்லறையிடத்தில் வந்து லாசரு எழுப்பெறுவதற்கு முன்பாக அவர் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொன்னால் அது வரைக்குமே உயிரோடு எழுந்தார்கள் நிறைய பேர். ஆனாலும் அந்த ஜனங்கள், அது 4 நாள் ஆகிவிட்டது. ஏற்கனவே அதை பற்றியான பின்னணி எல்லாம் உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் நிமித்தமாக இதை சொன்னேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை அங்கே சொல்லுகிறார். தேவனை ஸ்தோத்தரித்து, நீர் எனக்கு செவி கொடுத்த படியினால் என்னை ஸ்தோத்திரிக்கிறேன், எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் அறிந்திருக்கிறேன். இந்த ஜனங்கள் நீர் என்னை அனுப்பினதை விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறார்? அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார் என்று பார்க்கிறோம். அதை நான் இப்படி சொல்லிவிட்டு நான் முதல் அடுத்த வசனத்திற்கு போகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் என்னவென்றால் தேவனை நோக்கி இருந்தது. ஒரு வகையிலே அவர் செய்த கிரியைகள் நான் சொல்கிறேன், தேவனை நோக்கி அது மகிமையை செலுத்துகிறதாக இருந்தது. மனுஷரை நோக்கி, அதாவது டுவர்ட்ஸ் காட், டுவர்ட்ஸ் மென், மனுஷரை நோக்கி அதாவது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதாக இருந்தது. அதற்கப்புறம் பார்க்கும்போது சாத்தானை நோக்கிய விஷயத்தில் அவனுக்கு தோல்வியை தரக்கூடியதாக இருந்தது. தேவன் இயேசு எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்த முடியாது, சத்துரு தோல்வி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். இதையும் தாண்டி தூதர்கள் இருக்கிறார்.
தூதர்களை நோக்கி அவருடைய கிரியைகள் தூதர்களை நோக்கி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது தூதர்களுக்கு. இதை 1 பேதுரு 1:12 வாசிக்கிறோம். ஆகவே அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நான் நடத்துகிறேன். அப்போ அவர் அதற்கு அவரே இறங்கி வந்து கிரியை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 10 ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 10ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில், மண்ணான மனுஷனை பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய முடிய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே நீதி செய்யும்படியாக அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று இந்த வசனம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமான்கள் அதிகமாக வேண்டும், அதாவது ஆத்துமாதாயம், நீதிமான்கள் பெருக வேண்டும் என்பதே தேவனுடைய நீதி உள்ள தேவனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. நீதிமான்கள் பெருக வேண்டும், அப்பொழுதுதான் தேசம் உலகம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழிகள் 29:2 வசனத்தில், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் என்று சாலமன் கூறுகிறார். ஆகவே நீதிமான்கள் பெருகுவதை தேவன் விரும்புகிறார். அதாவது ரட்சிக்கப்படுவது அதிகமாக இருக்க வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு எழுப்புதல் வர வேண்டும் என்பதில் தேவன் எப்பொழுதும் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நீதியில நடத்தி கொண்டு போகும்போது நீதிமான்கள் பெருகி என்னை எடுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்ற வசனத்தின்படி அநேகரை நீதிமான்களாக தேவன் நமது மூலமாக மாற்ற விரும்புகிறார். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்வதன் மூலமாக இப்படி எல்லாரையும் இணைத்து கடைசியில் என்ன செய்கிறார்? நீதியாக அவர் பூமியை அரசாட்சி செய்வதற்கு நம்மை அதில் இணைத்துக் கொள்வதில் பெருந்தன்மை உள்ளவராக இருக்கிறார். இதை ஏசாயா இவ்வாறு கூறினான். ஏசாயா 32:1 வசனம், இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாடுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆக முதலாவதாக பார்க்கிறோம், இந்த ஆண்டவர் ஒரு நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? நம்மை நீதியின் வழியிலே நியாய பாதைகளுக்குள் நடத்துகிறார். தம்முடைய செவியை சாய்த்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நீதிமான்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நீதியாக அரசாடுகிறார். அவரோடு கூட பிரபுக்களாகிய நாமும் நியாயமாக துரைத்தனம் பண்ணும்படியாக நம்மையும் நடத்தி கொண்டு போகிறார் என்பது முக்கியமான விஷயம். இரண்டாவதாக ஜஸ்டிஸ், அவர் செய்கிற நீதியை பாருங்கள். வேதத்திலே பல இடங்கள் உண்டு, ஆனால் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போவோம். எப்படி நீதியில் அவர் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார், அதை செயல்படுத்த வேண்டும் என்பதில் அவர் திட்டவட்டமாக இருக்கிறார் என்பதை வேதத்தின் பல வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. எரேமியா 22:3 வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு அவர் ஆலோசனை கூறினார், நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவீங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும், அதாவது எந்த இரத்த பழிக்கும் ஆளாகாமல் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நியாயம் செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். ஒடுக்குகிறவனை என்ன செய்ய வேண்டும்? பறிகொடுத்தவன் என்ன செய்ய வேண்டும்? ஒடுக்குறவனுடைய கைக்கு தப்புவிக்க வேண்டும். பரதேசி, திக்கற்றவன், விதவை இவர்களுக்கெல்லாம் அவர்களை ஒடுக்காமல் கொடுமை செய்யாமல் இருக்க வேண்டும். மாறாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆகவே யாருக்குடைய இரத்த பழிக்கும் ஆளாகக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பல சமயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை விட புறஜாதிகள் சரியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிந்த விஷயங்கள். அந்த மாதிரி கூட நீங்கள் இருக்கவில்லை என்று நம்மை குறித்து தேவன் வருத்தப்படுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:7 வசனத்தில், ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகி நீங்கள் என் கட்டளைகளை நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின் படியாவது நடவாமலும் போனபடியினால் என்று சொல்லுங்கள். அவர்கள் எதை நீதி நியாயம் என்று, அதாவது அவர்கள் எதை அளவுகோலாக வைத்திருக்கிறார்களோ புறஜாதிகள், அதில் சரியாக இருக்கிறார். ஆனால் நமக்கு தேவனுடைய அளவுகோல், தேவனுடைய நீதி கற்றுத்தரப்பட்டிருக்கிறது, அதில் கொஞ்சம் கூட நாம் சரியாக இல்லை. எவ்வளவு தேவன் வருத்தப்படுகிறார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். நீதியில் எவ்வளவு தேவன் ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஆகவே இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீதிக்காக நாம் நினைப்பதெல்லாம் நீதியை நினைக்கக்கூடாது. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ, ஆவியானவர் என்ன நமக்கு சரியாக கட்டளையிடுகிறாரோ அதன்படிதான் நாம் நடப்பதுதான் நீதியாக இருக்கும். நீதிமொழிகள் 31:9 வசனத்தில், உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையானவனுக்கு நியாயம் செய் என்று சொல்லுகிறார். அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லும் போது, ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுக்கு எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. அப்ப யாரெல்லாம் நியாயமாய் நடக்கிறார்களோ, அதாவது அவர்கள் நியாயமாய் நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் அதற்காக நம்ம சரியாக பண்ணணும். ஒருவேளை நியாயமாய் நடக்காவிட்டால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாய், ஊமையர்களாக இருந்தாலும் சரி, திக்கற்றவர்களாக இருந்தாலும் சரி, நியாயம் இல்லாவிட்டால் நாம் அதற்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. நியாயத்துக்காக உன் வாயை திற, உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையானவனுக்கு நியாயம் செய் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் மற்றவர்கள் எவ்விதத்திலும் மற்றவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் தேவனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து அப்படிதான் இந்த பூமியில் ஜீவித்துக் கொண்டிருந்தார். அதாவது சரியாக நியாயம் செய்தார். நான் ஏற்கனவே நாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டது போல, அது தேவனை மகிமைப்படுத்துவதாக இருந்தால் மாத்திரமே அவர் செய்கிறார். ஒரு இடத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு மனுஷன் சொன்னான், என் சகோதரனுக்கு நீ கட்டளையிடும் என் சொத்தை பிரித்து தரும்படியாக.
அப்பொழுது அதை இயேசு மறுத்து விட்டார். ஏனென்றால் அதற்காக அப்பொழுது வரவில்லை, நியாயாதிபதியாக வரவில்லை. ஆகவே இந்த விஷயத்திற்கு என்னை உனக்காக நியாயாதிபதி பங்கிடுகிறான் வைத்தவன் யார் என்று கேள்வி கேட்டு அதை மறுத்து விட்டார். ஆகவே நீ மறுபடியும் இந்த வசனத்திலிருந்தே உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன், நீதியாய் நியாயம் செய்வது அது ரொம்ப முக்கியம். நியாயம் செய்வது என்பது முக்கியம்தான், நீதியாய் நியாயம் செய்வது. அப்போ நியாயத்தை விட நீதி பெரியது என்று ஏற்கனவே பார்த்தோம். தேவன் என்ன நினைக்கிறாரோ, தேவன் எப்படி நினைக்கிறாரோ அப்படித்தான் இயேசு கிறிஸ்து இயங்கினார். அதனால்தான் எந்த விஷயத்திலுமே தேவனை மகிமைப்படுத்துவதை அவர் முதன்மையாக கொண்டிருந்தார். எப்பொழுதுமே அந்த விஷயத்தில் தேவன் மகிமைப்படுகிறாரா என்றால் தான் அவர் அந்த விஷயத்தை பேசுவார் அல்லது செய்வார் என்று நமக்கு தெரியும். அவரை விசாரணை பண்ணும் போதும் கூட தேவனுடைய நாமத்தை அவர்கள் பயன்படுத்துகிற வரைக்கும் அவர் பல சமயங்களில் பேசாமல் இருந்தார் என்று பார்ப்போம். தேவனுடைய நியாயத்தை அவர் வார்த்தையை நாமத்தை பயன்படுத்தின உடனே அவர் நீதியா என்ன செய்தார், சில கூற்றுக்களை சொன்னார் என்று பார்ப்போம். பிலாத்துவுக்கும் பயப்படாமல் நேரடியாக அவர் யோவான் 18:37 சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே அவர் செய்யும் போது எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்கிறார். இரண்டாவதாக மனுஷனுடைய ஆசீர்வாதத்திற்காக செய்கிறார். அதை உங்களுக்கு நன்றாக தெரியும். சோம்பின கையுடையவனை எழுந்து நிற்க சொல்லி ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ எது சரி நியாயம் என்று கேட்கும் பொழுது அவர்கள் யாரும் அமைதியாக இருந்தார்கள் எல்லாரும். ஆனால் என்ன செய்தார், அதை என்ன செய்தார், அவனுக்கு ஆசீர்வாதமாக முடிந்தது. அவர்கள் சொன்ன விஷயத்தினால் இயேசு கோபப்பட்டாலும் அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதமாக அவன் சுகமடைந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே மனுஷருக்கு நேராக இது ஆசீர்வாதமாக முடிகிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், சாத்தானுக்கு நேராக தோல்வியாக இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் சாத்தானுக்கு தோல்வியை கொண்டு வந்தன. அதனுடைய உச்சகட்டம் தான் சிலுவையில் அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தது. ஆகவே எவ்விதத்தில் அதற்கு முன்னாலே பல அசுத்தாவிகளை விரட்டும் போது, லேகியோன் இன்னும் பல ஆவிகளை விரட்டும் போது சாத்தானுக்கு படுதோல்விதான் வந்தது. அதை விட முக்கியமாக சிலுவையில் அவர்கள் சிந்தின ரத்தம் சாத்தானுடைய காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாவற்றையும் நீதியாய் அவர் நியாயம் தீர்க்கிறார், நீதியாய் செய்கிறார். இனிமேலும் அப்படித்தான் அவர் செய்வார். அதனால் நாமும் என்ன செய்யணும்னா, அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி 119 சங்கீதம் 121 எஸ்ரா இவ்வாறு சொன்னான், நியாயம் நீதியும் செய்கிறேன் என்று தேவனுக்கு நேராக சொல்ல அவனால் முடிந்தது. ஆகவே நாமும் இப்படி செய்தால்தான் தேவனுடைய நியாய தீர்ப்பில் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் தேவனுடைய வீட்டில் போய் நமக்கு கொடுக்கிற வாசஸ்தலத்தில் ஜீவிக்க முடியும். ஆகவே மூன்றாவது காரியமாக நீதியுள்ள நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதிலே 98 சங்கீதம் 9 அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். இனிமேல் நடக்க போகிற விஷயம், அவர் பூமியில் ஜீவித்த போது ஏற்கனவே எல்லாமே நீதி நியாயமாக இருந்தது. ஒன்று கூட ஆண்டவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவின் விஷயத்தில் நியாயம் என்பதற்கு மாறாக ஒரு மைக்ரோ நுண்ணி அளவுக்கும் கூட வெளியே போகவில்லை. அவர் பாதையை விட்டு விலகவில்லை. இனிமேலும் அவர் என்ன செய்கிறார், வந்து பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நியாய தீர்ப்புக்காக தான் உலகம் அடுத்தது கடந்து செல்ல போகிறது. அதற்கு முன்பாக சில கிரியைகளை அவர் நடப்பிக்க வேண்டி இருக்கிறது. அதிலே ஒன்று மனவாட்டியை கூட்டிக் கொண்டு செல்வது. ஆகவே அதற்கு முன்னால் நாமும் நீதியும் நியாயத்தோடு நடந்தால்தான் அவரோடு போக முடியும். சங்கீதம் 9:4 சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறார், நீர் நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியா. அதாவது இனிமேல் தான் உலகத்தை நியாயம் தீர்க்கிறாருங்கிறதுக்காக இப்ப அவர் ஒண்ணுமே செய்ய நினைக்கூடாது. இப்பவும் அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். யாருக்கு என்னென்ன பலனை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். சில சமயங்களில் பலன்கள் உடனடியாக வருகின்றன, சில சமயங்களில் பலன்கள் ரொம்ப தள்ளி வருகின்றன. ஏனென்றால் அந்த காலகட்டம் அவருக்கு தான் தெரியும். அப்படி நீதி உள்ள நியாயாதிபதியா, எனக்கு நியாயம் வேண்டும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டால் கட்டாயமா நியாயம் செய்வார். ஆனால் அநியாயம் செய்துவிட்டு கேட்க முடியாது. ஆகவே என் வழக்கை தீர்த்து வையும் என்று சொல்லும் போது நீதியுள்ள நியாயாதிபதிய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே சங்கீதம் 8 அவர் பூச்சக்கரத்தை இனிமேல் வரப்போகிற நாட்களில் நீதியாய் நியாயம் தீர்ப்பார், சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் என்பதை அவருடைய 1000 வருட சரசாட்சியை பற்றி இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் அவர் நீதி செய்வார் என்பதை தேவனுடைய வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. அது மாத்திரமல்ல, நீதியின் உச்சகட்டமாக அவர் கிரியை அவர் போர் செய்கிற விஷயம் கூட நீதியாய் தான் யுத்தம் செய்து சத்துருவை ஜெயிக்க போகிறார். எந்த குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. நீதியும் நேர்மையுமாய் சத்தியமாகத்தான் அவர் இயங்க போகிறார். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 19 சொல்லுகிறது. அவர் அதாவது அந்த வெள்ளை குதிரையும் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் என்று இங்கே யோவான் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஆகவே அவருடைய நியாய தீர்ப்பில் எல்லாமே சரியாகத்தான் இருக்கும். அவர் யுத்தம் பண்ணினாலும் அது நீதியாகத்தான் இருக்கும், நியாயமாகத்தான் இருக்கும், சத்தியமாகத்தான் இருக்கும், உண்மையாகத்தான் இருக்கும். ஆகவேதான் பரலோகம் திறந்திருக்க கண்டேன், அதிலே ஒரு வெள்ளை குதிரை நான் பார்த்தேன் என்று யோவான் சொன்னான். அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையானவர், அவர் சத்தியமானவர் என்பதை அங்கே அவன் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். இந்த நியாய தீர்ப்பை, அதாவது இந்த பூமியை சரியாய் வந்து நீதியாய் அரசாண்டு அப்புறம் நித்திய நியாய தீர்ப்பை தருகிற இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் ஏசாயா 11 ஏசாயா தீர்ப்பு தரிசன முறைத்தான்.
எசாயா 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். 4ஆம் வசனத்தில் இவ்வாறு அவர் சொன்னார், எசாயா, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று அந்த கடைசி நியாய தீர்ப்பை குறித்து அங்கே ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை பற்றி நாம் சொல்லும் போது 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்திலும் அதை பற்றி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 2 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்திருக்கிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதுல 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் 2 தெசலோனிக்கே 1:10 அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் என்று தேவனுடைய வசனம் அங்கே சொல்லுகிறது. அப்போ நீதியுள்ள ஆக்கினையை அவர் செலுத்தும்படி, நீதியுள்ள நியாய தீர்ப்பை செலுத்தும்படி அவர் கடந்து வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை நீங்க இப்ப ஏசாயா 11:4 வாசிச்சீங்க. அதனுடைய நிறைவேறுதல் இனிதான் வரப்போகிறது. அது 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகின்றன. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அதைத்தான் ஏசாயா இங்கே சொல்லுகிறார், பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ இதுலயும் தேவன் என்ன செய்கிறார், அந்த யுத்தத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த அர்மகன் யுத்தத்தை பத்தி பார்க்கிறோம். அவங்க எப்படியெல்லாம் தேவன் அங்கே யுத்தம் செய்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அதையும் பாருங்க. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். அதற்கு முந்தின வசனத்திலே மிருகமும் அதற்கப்புறம் அந்த கள்ளத்தீர்க்கதரிசி, இந்த 2 பேர் பிடிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யும். அப்படியானால் தேவன் நம்மை விட்டு வைப்பார் நினைக்க கூடாது. மணவாட்டியாக நாம் மாறுவதற்கு முன்பாக, மனைவியாக இருக்கிற நாம் மணவாட்டியாக அவரோடு அவரால் எடுக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்படி ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றானோ அதே போல சாட்சி பெற வேண்டும். ஆகவே நீதியுள்ள தேவன் நீதியின் பாதையில் நடத்தும் போது நீதியான நியாயத்தீர்ப்பை நமக்கு பூமியிலும் கட்டளையிடுவார், மறுமையிலும் தேவன் நமக்குரிய பலன்களை கட்டாயமாக தருவார். ஆகவே நீதியும் நியாயம் சமாதானம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஆகவேதான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நியாயம் தண்ணீரை போலவும் வற்றாத நதியை போலவும் புரண்டு வர, நீதி வற்றாத நதியை போலவும், நியாயம் தண்ணீரை போல புரண்டு வர வேண்டும், நீதி வற்றாத நதியை போல புரண்டு வர கடவுது என்று அங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உம்மை ஆண்டவரே நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த இந்த வசனங்களின்படி கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீதியுள்ள தேவனாக எங்களை நியாய பாதையில் நீதியின் பாதையில நடத்துகிற தேவன், நீதியை சரியாக எல்லாவற்றையும் செய்கிற தேவன், நீதியுள்ள நியாய தீர்ப்பு செய்வீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்கு நாங்கள் உட்படும்படியாக உங்களுடைய வசனத்திற்கு உட்பட்டு நீதியாய் ஜீவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபையை நான் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பாஸ்டர் மணி அவர்கள் ஆசீர்வாதம். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒரு நிமிடம். ரெட்மிங்கிறது யாருங்க?